இருந்து தான் செய்யும். அது சரி செய்யக்கூடிய மருந்தை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். லைவ் இப்போ தான் வந்தேன். என்ன பவுடர் எதுக்கு சிஸ்டர்? இது விழுதி இலை பொடிங்க. இது வந்து இன்றைக்கி இது வந்து காயக்கல்ப மூலிகை. ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்காக ஒரு டைம் சொல்கிறேன். இது வந்து 1000 வகையான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு. இன்றைக்கி அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, பெண்களுக்காக தான் சொல்ல வந்தோம். ஹெட்டிங் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பவாயு, கர்ப்பப்பை வலி, கர்ப்பப்பை கட்டிகள், கர்ப்பப்பை குட்டம், வெள்ளைப்படுதல், வெட்டை சூடு, இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வை தரக்கூடியது. தினமும் வெறும் வயிற்றில் சுடு தண்ணியில் கலக்கி குடிக்கணுங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த ஸ்பூன் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்பூன் பொடி, 3 மிளகு, ஒரு பல்லு பூண்டு, இதை மிளகையும் பூண்டையும் தட்டி இந்த பொடியோடு சேர்த்து 2 டம்ளர் தண்ணி. நீங்கள் 100 ml ஊற்றுனீங்கன்னா அதில் 100 ml டம்ளர்னால் 2 டம்ளர், 200 mlனால் அதில் 2 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். எந்த டம்ளரில் தண்ணி வைக்கிறோமோ அந்த டம்ளரில் அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றில், காலையில் நைட்டு 2 வேளையும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஒழுங்கற்ற மாதவிடாய், அதாவது பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லாமல் இர்ரெகுலராக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் டைமில் வயிறு வலி ஏற்படும் தெரியுமா, அதுக்காக. பிசிஓடி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் சரி செய்யப்படும். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, பிசிஓடி இருக்குது, அதனால் வந்து கன்சீவ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும்.